DNA origami, DNA folding technique for DNA robots, fabrication of DNA nanobot for drug delivery. Hi, this is Omen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் DNA origami. நம்ம ஆல்ரெடி வந்து DNA ரோபோட் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துருந்தோம். அந்த DNA ரோபோட்டை வடிவமைக்கிறதுக்கு தேவையான இது வந்து DNA folding technique. அந்த DNA folding technique தான் DNA origami. அந்த DNA origami technique பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஎன்ஏ ஆரிகாமி டெக்னிக் பேஸ் பண்ணி தான் வந்து டிஎன்ஏ வந்து ஃபஸ்ட்டு இவங்க வடிவமைக்கிறாங்க. இதை டிஎன்ஏ வடிவமைக்கிறதுக்கு முதல்ல இந்த டிஎன்ஏல என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குது, இது எப்படி வந்து இது எப்படி இந்த டிஎன்ஏ ஆரிகாமி டெக்னிக்கில் வந்து இவங்க உருவாக்குறாங்க, இதை எப்படி இந்த நேனோ ரோபோட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க, ஸோ ஃபர்தராக வந்து இந்த ட்ரக் டெலிவரி வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த டிஎன்ஏ ஆரிகாமி அப்படின்னா என்ன நம்ம பார்த்துடலாம். இந்த டிஎன்ஏ ஆரிகாமி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதை வந்து டிஎன்ஏ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, டிஎன்ஏவை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் மெட்டீரியலாகவே கன்வெர்ட் பண்ணி டிசைன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இது 1980 இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்ரியன் சீமான் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை வந்து முதல் முறையாக வந்து ஒரு டிஎன்ஏவை கன்ஸ்ட்ரக்ட் மெட்டீரியலாக மாற்றினா எப்படி இருக்கோ அதை வந்து எப்படி வந்து ஒரு பிளாஸ்மோனிக் டிவைஸில் வந்து பயன்படுத்துது. குறிப்பாக இந்த பிளாஸ்மோனிக் டிவைசஸ் அப்படிங்கிறது ட்ரக் டெலிவரிக்காக பயன்படுத்தக்கூடிய டிவைசஸ். இந்த டிவைசஸில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ட் மெட்டீரியலில் அந்த டிஎன்ஏ கொண்டு வரது எப்படிங்கிறது தான். ஸோ டைரெக்டாக ஒரு ப்ரோட்டீன் மாலிகுல் வந்து ப்ராப்ளமேட்டிக் இருக்குது. டிஎன்ஏ தான் வந்து ஜெனடிக் மெட்டீரியல். இந்த ஜெனடிக் மெட்டீரியலான டிஎன்ஏ வந்து ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் தான் வந்து பயோகெமிக்கல் மாலிகுல். இந்த ப்ரோட்டீன் தான் வந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் கொண்டதாக இருக்குது. அப்போது அந்த ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். அந்த ப்ரோட்டீனில் தான் ப்ராப்ளமேட்டிக் திங் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த அஃபெக்டட் செல்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட செல்லை வந்து இந்த ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு குணப்படுத்துவதற்கான தன்மையில் தான் இந்த டிஎன்ஏ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டட் மெட்டீரியலாகவே வந்து டிசைன் பண்ண போகிறாங்க. இதை தொடர்ந்து டிஎன்ஏ ஆரிகாமி, இதுக்காக வந்து இந்த டிஎன்ஏ வந்து உருவாக்குறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னிக் தான் டிஎன்ஏ ஆரிகாமி. ஆரிகாமி அப்படின்னாவே ஃபோல்டிங் டெக்னிக். டிஎன்ஏ ஆரிகாமியை வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் ரோத்மண்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை ஃபர்தராக வந்து டெவலப் பண்ணுறாரு. இதில் என்னென்னா டிஎன்ஏ வந்து ஸ்ட்ராண்ட் இருக்கும். டிஎன்ஏ வந்து வாசன் கிரிக் பேஸ் பேரிங்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஒரிஜினல் ஸ்ட்ராண்ட் இருக்கும், இன்னொன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட். அதாவது ஒன்று ஒரிஜினல் டிஎன்ஏ அதோட வந்து ரிப்ளிகேட் பண்ணதில் வந்து டாட்டர் செல் வந்து இருக்கும். அந்த டாட்டர் செல் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை வந்து க்ரியேட் பண்ணும். இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்து வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் மூலமாக வந்து ஒரு டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். அப்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லாங் ஸ்ட்ராண்டை வந்து ஒரு மல்டிபிள் ஸ்மாலர் ஸ்ட்ராண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படின்னா 7249 பிபி ஜீனோமிக் டிஎன்ஏ வந்து அதாவது M13 பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறதா இதை லாங் ஸ்ட்ராண்டை ஒரு ஸ்மாலர் ஸ்ட்ராண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 2 பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா ஸ்டேபிள் ஸ்ட்ராண்ட், இன்னொன்று வந்து ஸ்கஃபோல்டு ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது. இந்த ஸ்டேபிள் ஸ்ட்ராண்ட் வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு பைண்டிங் மெட்டீரியல். இந்த ஸ்டேபிள் ஸ்ட்ராண்ட் வந்து ஸ்மாலர் ஸ்ட்ராண்டாக இருக்கும். அந்த சுருள் வந்து சிறிய சுருளாக இருக்கும். அந்த சிறிய சுருளை வந்து எல்லாத்தையும் வந்து இணைக்கிறதுக்கு வந்து ஒரு பைண்டிங் மெட்டீரியல் வந்து இருக்கும். அந்த பைண்டிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது இல்லை ஒரு 4 விதமான என்சைம்ஸ் இருக்கும். அப்போ டிஎன்ஏ அப்படின்னா என்ன நம்ம பார்க்கும்போது 4 விதமான என்சைம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது இந்த ஸ்டேபிள் ஸ்ட்ராண்டில் வந்து எப்படி வந்து பைண்ட் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த ஸ்கஃபோல்ட் அப்படிங்கிறது எதுக்கு, அந்த செகண்ட் பில்டிங் பிளாக்கான இந்த ஸ்கஃபோல்ட் ஸ்ட்ராண்ட். இந்த ஸ்கஃபோல்ட் ஸ்ட்ராண்ட் பொறுத்த வரைக்கும் இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணது எல்லாமே ஃபர்தராக ஃபோல்ட் பண்ணி ஒரு டிஎன்ஏ வந்து ஃபோல்ட் பண்ணுற ஒரு ஃபார்மேஷனுக்கு ஒரு ஆக்டோஹெட்ரான் ஷேப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணுற ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகிறது தான் இந்த டிஎன்ஏ ஆரிகாமி டெக்னிக். இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் அப்படின்னா என்ன, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்ட் வந்து நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூக்ளியோசோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நியூக்ளியோசோம் அப்படின்னா டைஆக்சிரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட். இதில் வந்து டைஆக்சிரிபோஸ் அப்படிங்கிறது ஒரு சுகர் கண்டென்ட். இந்த சுகர் கண்டென்ட்டில் வந்து இந்த சுகரோட அதாவது டைஆக்சிரிபோஸ் கூட பேஸ் பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜனஸ் பேஸ் பேர்னு நைட்ரஜனஸ் பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடினைதாயமின், குவானின், சைட்டோசின். இந்த 4ல் ஏதாவது ஒன்று வந்து இந்த சுகர் கண்டென்ட்டோட இணையும். அதாவது ஒரு சுருள் பக்கத்தில் இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இணைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கூறும் சேரும். அப்படி பாஸ்பேட் மூலக்கூறு சேர்ந்தால் அது 3 சேரும்போது ஒரு நியூக்ளியோடைடை ஃபார்ம் பண்ணும். அந்த நியூக்ளியோடைடு தான் வந்து ஒரு சுருளோட பேக் போனாக இயங்கக்கூடியதாக இருக்கும். இந்த சுருளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு முதுகெலும்பு அப்படின்னா டிஎன்ஏ சுருளோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் இந்த சுகர்
பேஸ் பேர் அந்த சுகர், அப்புறம் அந்த பேஸ் பேர் கூட நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட், இந்த 3 கலந்த ஒரு தொகுதி தான் வந்து ஒரு நியூக்ளியோடைடு. இந்த நியூக்ளியோடைடு வந்து பல நியூக்ளியோடைடுகளை ஃபார்ம் பண்ணும். அப்போது இதில் வந்து ஒரு டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்ஸ் இருக்குமா, அப்போ 2 சுருளுக்கும் சேர்ந்து 2 பாலி நியூக்ளியோடைட்ஸ் வந்து சேர்ந்து தான் இந்த டிஎன்ஏ வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன், டிஎன்ஏல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். அந்த ப்ரோட்டீனில் வந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ பயோகெமிக்கல் மாலிகூல், அதனாலேயே இந்த டிஎன்ஏ வந்து ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிஎன்ஏ ஆரிகாமி வந்து எப்படி இருக்கும்னா, இது வந்து ஒரு ஃபைனைட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு முடிவுற்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும், முடிவுறா ஸ்டேஜ்லாம் இருக்காது. அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்க்ரீட் ரேஞ்சில் தான் இருக்கும். லாங் ஸ்ட்ராண்டை வந்து ஒரு மல்டிபிள் ஸ்மால் ஸ்ட்ராண்டாக கன்வெர்ட் பண்ணணும். இல்லை மொத்தம் 2 பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேப்ரிகேஷன் மெத்தட் வந்து போகிறதுக்கு முன்னால் டிஎன்ஏனா ஃபஸ்ட் என்ன, இது என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த டிஎன்ஏ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் கிரிஃபித் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட், ஓகேவா, இவர் தான் வந்து இந்த கிரிஃபித், அதாவது ஃப்ரெட்ரிக் கிரிஃபித், இவர் தான் ஃபஸ்ட் வந்து ஒரு எலிக்கு வந்து 2 விதமான மருந்து வந்து செலுத்துறாரு. அதில் வந்து ஆஸ்ட்ரைன் அப்படின்னா இன்னொன்று, ஆஸ்ட்ரைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரஃப் ஸ்ட்ரைன், எஸ்ட்ரைன் அப்படிங்கிறது ஸ்மூத் ஸ்ட்ரைன். இந்த 2 விதமான மருந்து. இதில் வந்து ஆஸ்ட்ரைன் வந்து இதில் வந்து வைரஸ் வந்து இருக்காது, வைரலண்ட்டாக இருக்காது, அதனால் ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும். அதே எஸ்ட்ரைன் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், இதில் வந்து வைரஸ் கண்டென்ட் இருக்கும். அந்த ஆஸ்ட்ரைன் இருக்கக்கூடிய மருந்து செலுத்தின அந்த எலி வந்து இது எலிக்கு வந்து அந்த ஆஸ்ட்ரைன் மருந்து எஸ்ட்ரைன் வந்து செலுத்தும் போது அந்த எலி வந்து இறந்துடுது. அதுவே ஆஸ்ட்ரைன் செலுத்தும் போது அந்த எலி இறக்கலை. அடுத்து வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போது ஆஸ்ட்ரைன் வந்து செலுத்தும் பட்சத்தில் வந்து அந்த மருந்து செலுத்தும் போது அந்த எலி இறக்கல இல்லை, அப்போ ஆஸ்ட்ரைன் செலுத்தினதுலேயே அவரை வந்து எஸ்ட்ரைனையும் செலுத்தி பார்க்குறாரு. அப்போ எஸ்ட்ரைன் செலுத்தும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எலி வந்து இறந்துடுது. ஸோ ஏன் இறந்துச்சு அப்படின்னு தெரியல. அடுத்து வந்து எஸ்ட்ரைன் செலுத்தப்படுது. அதே நேரம் அந்த எஸ்ட்ரைன் செலுத்தப்படுது, அதுலேயே ஆஸ்ட்ரைன் செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்தும் பட்சத்தில் அந்த எலி வந்து இறக்கல. ஸோ ஏன் இந்த ரீசன்ஸ் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து அந்த ரீசன்ஸ் வந்து சொல்ல தெரியல. ஸோ அதை தொடர்ந்து வந்து 1940களில் வந்து ஆஸ்வெல்ட் ஆவரி அப்படிங்கிற கனடியன் அமெரிக்கன் வந்து இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் தான் வந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் கொண்டதாக இருக்குது. அப்போது டிஎன்ஏ வந்து ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆஸ்ட்ரைனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இல்லை. ஆஸ்ட்ரைனில் வந்து என்னென்னா வந்து ஆஸ்ட்ரைன் வைரஸ் வந்து இல்லை, அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக கிடையாது. அதனால் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போது எஸ்ட்ரைனில் வந்து என்னென்னா வைரஸஸ் இருக்குது, அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. ஆரில் வந்து ஆர் வந்து ஹார்ம்லெஸ். இப்போது இந்த எஸ்ட்ரைனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீனை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிட்டா, அதில் இருக்கக்கூடிய அந்த வைரலண்ட்டான அந்த ஹார்ம்ஃபுல் செல்ஸை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணும் பட்சத்தில் ஆஸ்ட்ரைனோட ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் வந்து ஆக்டிவில் இருக்கும். அப்போது எஸ்ட்ரைனில் வந்து இருக்கிறத இன்ஆக்டிவ் பண்ணிவிட்டு அந்த ஆஸ்ட்ரைனை வந்து செலுத்தும் பட்சத்தில் அந்த எலி உயிரோடு இருக்குது. அதுவே ஆஸ்ட்ரைன் வந்து அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், ஆஸ்ட்ரைனில் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும், அதில் பாதிப்பு இருக்காது. அதில் தான் இந்த எஸ்ட்ரைனை வந்து செலுத்தும் பட்சத்தில் அந்த எலி இறக்குது. ஏன்னா இந்த எஸ்ட்ரைனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆகாமல் அது வந்து ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கும். அப்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் வந்து ஆக்டிவில் இருக்கும் போது அது ஏற்கனவே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் கொண்டதாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ். அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா, ஆஸ்ட்ரைன் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தலைனாலும் இப்போ புதுசாக செலுத்தினா அந்த எஸ்ட்ரைனில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த செல்கள் என்ன செய்யும் அப்படின்னா ஆஸ்ட்ரைனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்லேயும் என்ன பண்ணுவோம்னா பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அந்த எலி வந்து இறக்குது. இப்போ குறிப்பாக என்னென்னா ப்ரோட்டீன் தான் வந்து ஜெனடிக் ப்ரோட்டீன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து டிஎன்ஏல இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம். அதில் தான் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது பாதிக்காத வண்ணம் இருக்கும் பட்சத்தில் அது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆஸ்வெல்ட் ஆவரி வந்து 1940 அவரோட கண்டுபிடிப்பில் சொல்கிறாரு. அவரை தொடர்ந்து ஹெர்ஷே அண்ட் சாஸ் அவங்க இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா,
வைரஸ் அண்ட் பாக்டீரியா இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறாங்க. வைரஸ் வந்து என்ன அப்படின்னா இப்போ டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீனோட கோட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வைரஸ் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் வந்து அந்த பாக்டீரியா அதுக்குள்ளே வந்து பாக்டீரியல் செல் இருக்கும். அந்த பாக்டீரியல் செல்குள்ளே வந்து இந்த வைரஸ் வந்து நுழையக்கூடிய தன்மை இருக்கும். அப்படி நுழைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு வைரஸ் அந்த செல்லுக்கு எப்போ அந்த டிஎன்ஏ செல்குள்ளே நுழையுது அப்படி நுழையும் போது பல வைரஸஸை வந்து என்ன பண்ணுவோம்னா தோற்றுவிக்கும் அப்படிங்கிறத அந்த ஹெர்ஷே அண்ட் சேஸ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் 1900s வந்து 1900s வந்து சார்காஃப் ரூல் அப்படிங்கிற 1900 சார்காஃப் ரூல் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. சார்காஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா டிஎன்ஏ வந்து ஒரு ஜெனடிக் மெட்டீரியல். அந்த டிஎன்ஏல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனஸ் பேசஸ் அப்படிங்கிற 4 இணைத்தாங்கிகள் இருக்குது. அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசின் அப்படிங்கிற 4 இணைத்தாங்கிகள் இருக்குது. இதில் குறிப்பாக எந்த உயிரினமாக வேணால் இருக்கலாம். ஆனால் எந்த உயிரினமாக இருந்தாலுமே அடினைன் தயமினோடையும் தான் அடினைனும் தயமினும் ஒரே அளவில், குவானைனும் சைட்டோசைனும் ஒரே அளவில். அடினைன் தயமினோட தான் இணையும், குவானைன் வந்து சைட்டோசைனோட மட்டும்தான் இணையும். இது குறிப்பாக வந்து டிஎன்ஏல தான் இந்த இது இருக்கும். ஆர்என்ஏ அப்படின்னா என்னென்னா ஆர்என்ஏ ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளிக் அமிலம் ரிபோஸ் நியூக்ளிக் அமிலம். இந்த ரிபோஸ் நியூக்ளிக் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் அதில் தயமினுக்கு பதிலாக யுராசில் அப்படிங்கிற ஒரு இணைத்தாங்கி பயன்படுத்தப்படுது. டைஆக்சி ரிபோஸில் வந்து 2 சர்க்கரை இருக்கும். ரிபோஸில் வந்து ஒரே ஒரு சர்க்கரையே தான் இருக்கும். ரிபோஸ் அப்படிங்கிறது சர்க்கரை மூலக்கூறு. இப்போது இந்த சார்காஃப் ரூல் அப்படிங்கிறது இப்படி தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இவர் தான் வந்து இந்த பேஸ் பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. அடுத்து 1953 வாட்சன் கிரிக் டிஎன்ஏ அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்படுது. இந்த வாட்சன் கிரிக் டிஎன்ஏ இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். இவங்க ரோஸ்லின் அண்ட் வில்கின்ஸ் இவங்களுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பேஸ் பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த டிஎன்ஏ வந்து நம்ம ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்க்கும்போது அந்த டெஸ்ட்டில் எடுத்து ஃபர்தராக வந்து இம்ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம அந்த டிஎன்ஏல என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ரோஸ்லின் அவங்களோட டீம் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அவங்கள தொடர்ந்து தான் வந்து வாட்சன் அப்புறம் கிரீக் இவங்க 2 பேரும் வந்து டிஎன்ஏ வந்து ஒரு டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டதாக இருக்குது, இந்த டிஎன்ஏல என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த சார்காஃப் ரூல் பொறுத்த வரைக்கும் அடினைன் தைமினோடையும் குவானைன் வந்து சைட்டோசினோடையும் இணையும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அடினைன் அப்புறம் அடினைனும் குவானைனும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பியூரின் வகையை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. தயமினும் சைட்டோசினும் வந்து பிரிமிடின் வகையை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அடினைனும் குவானைனும் வந்து 2 ரிங் மாலிகுல் கொண்டதாக இருக்கும். 2 ரிங் மூலக்கூறு இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு வளைய மூலக்கூறு கொண்டதாக இருக்கும். அடினைனும் சைட்டோசினும் அதாவது 1 ரிங் மாலிகுல் கொண்டதாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் வந்து இந்த ஒரு சுருள் வந்து எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை மூலக்கூறான இந்த டைஆக்சி ரிபோஸான இந்த சுகர் வந்து அதோட இந்த பேஸ் பேர்னு சொல்லக்கூடிய இந்த நைட்ரஜனஸ் பேசஸில் இருக்கக்கூடிய அடினைன் தைமின் சைட்டோசின் குவானைன் இதில் வந்து அடினைன் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு அடினைன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சுருளில் வந்து சுகர் இருக்குது, அடினைன் இருக்குது. இந்த ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து நியூக்ளியோசோம்னு சொல்லுவாங்க. இது கூட ஒரு பாஸ்பேட் சேர்த்துனோம் அப்படின்னா அது வந்து நியூக்ளியோடைடுன்னு ஆகும். ஓகே, இப்போ அந்த நியூக்ளியோடைடு வந்து பல நியூக்ளியோடைட்ஸ் கொண்டதாக ஒரு சுருள் வந்து உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கப்படுறது தான் வந்து 1 ஸ்ட்ராண்ட். இந்த வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து ஒரிஜினலாக இருக்கும். அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவோட இதோட பேஸை வந்து ரிப்ளிகேட் பண்ணுறது, அதை வந்து நகல் எடுத்தால் வந்து ஒரு டாட்டர் செல் வந்து க்ரியேட் ஆகும். அப்படி க்ரியேட் ஆகக்கூடிய டாட்டர் செல் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை வந்து உருவாக்கும். அப்படி உருவாக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்லையும் வந்து இந்த சுகர் ப்ளஸ் நைட்ரஜனஸ் பேஸ் வித் பாஸ்பேட் இந்த 3 சேர்ந்து ஒரு நியூக்ளியோடைடை க்ரியேட் பண்ணும். ஸோ அப்படி க்ரியேட் ஆகிறது இன்னொரு ஸ்ட்ராண்ட். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த 2 ஸ்ட்ராண்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்டு வந்து கனெக்ட் பண்ணும்.
பைண்ட் பண்ணி எடுக்கும். அப்படி பைண்ட் பண்ணுற ஹைட்ரஜன் பாண்ட் பொறுத்த வரைக்கும் அடினைனுக்கும் தயமினுக்கும் நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். சைட்டோசினுக்கும் குவானைனுக்கும் நடுவில் வந்து 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இதுதான் வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்ட் 2க்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த இந்த 2 இணையை தாங்கிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து 3 இந்த தைமைனுக்கும் சைட்டோசினுக்கும் நடுவில் வந்து 2 பாண்ட் இருக்கும். இதுதான் வந்து இந்த 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பைண்டிங் பண்ணக்கூடிய டிஎன்ஏ பாலிமரேஸ் ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டபுள் ஹெலிக்ஸ் வந்து டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகுது. இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்டேர்கேஸ் மாதிரி இருக்கும் இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது இல்லை. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நியூக்ளியோசோமோட யூனிட்ஸ். இந்த நியூக்ளியோசோம் யூனிட்ஸை வந்து குரோமேட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியோசோம் எல்லாம் கலந்து ஒரு யூனிட்டாக இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குரோமேட்டின். இந்த குரோமேட்டின் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இது அடுத்த கட்டமாக வந்து ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸை வந்து ஏற்படுத்தும். இந்த ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபர்தராக வந்து ஒரு குரோமோசோமை க்ரியேட் பண்ணும். இந்த குரோமோசோம் வந்து 220 நானோமீட்டர் ரேஞ்சில் பேஸ் பேர்ஸ் கொண்டதாக இருக்கிறதா இருக்குது. குறிப்பாக இது 1,00,000 3 பில்லியன் 750 மில்லியன் ரேஞ்ச் வரைக்குமே வந்து இந்த குரோமோசோம்ஸ் ரேஞ்ச் வந்து இருக்கும். ஒரு செல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த குரோமோசோமும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ டிஎன்ஏ வந்து ரெட்டிப்பாகுது அப்படின்னா அதாவது ஒரு நகல் எடுக்குது அப்படின்னா அந்த குரோமோசோமும் ரெட்டிப்பாகும். இதுதான் வந்து ஸோ இதில் இருக்கக்கூடிய ரொம்ப பேஸ். இப்போது நம்ம டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் பார்ப்போம். அந்த ரிப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னால் இதில் வந்து க்ரூவ்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த க்ரூவ் அப்படின்னா என்னென்னா ஒரு க்ரூவ் அந்த ஒரு ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இந்த க்ரூவில் வந்து மைனர் க்ரூவ் மேஜர் க்ரூவ்னு 2 விதமாக இருக்குது. மைனர் க்ரூவ் வந்து 1.2 நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். அடுத்து வந்து இந்த மேஜர் க்ரூவ் இது வந்து 2.2 நானோமீட்டர். ஆக மொத்தம் ஒரு க்ரூவ் வந்து 3.4 நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். அதாவது ஒரு சுருளோட முழு அமைப்பும் சரி. இந்த இடையில வந்து இந்த 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பேர்ஸ் கவுண்ட் மட்டும் என்ன இருக்கும்னா 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அதாவது 10 நைட்ரஜனஸ் பேஸ் பேர்ஸ் வந்து இணைந்து இருக்கும். ஓகே. ஸோ அதே நேரத்தில் இந்த 2 சுருளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி பார்த்திங்கன்னா 2 நானோமீட்டர் ரேஞ்சில் தான் இந்த சுருள் இருக்கும். இந்த க்ரூவ்ஸ் கணக்கு மட்டும் இது 2 சுருளும் வந்து மடிப்பு செய்யப்பட்டு ஒன்றோட ஒன்று பிணைந்து இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு முழு பிணைப்போட இது வந்து ஒரு 3.4 நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். அடுத்து இந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அதாவது டிஎன்ஏ பிரதியெடுத்தல் அதாவது நகலெடுத்தல். இப்போ ஒரு டிஎன்ஏ வந்து மொத்தமாக பார்க்க போனோம்னா 37 ட்ரில்லியன் செல்களாக வந்து ரிப்ளிகேட் ஆகும். அப்படி ரிப்ளிகேட் ஆகும்போது ஒரு டிஎன்ஏவோட காப்பி தான் அந்த மீதி இருக்க எல்லாமே. ஸோ பேஸ் என்னவோ அதே மாதிரி தான் A to Z அப்படியே இருக்கும். இப்போது இது ரிப்ளிகேட் ஆகுதில்ல. இந்த ரிப்ளிகேட் ஆகுதில்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு காப்பி பண்ணும். இந்த காப்பியாகி உருவாக்கக்கூடிய அந்த செல் வந்து டாட்டர் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாட்டர் செல் வந்து க்ரியேட் ஆகும்போது அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் வந்து எப்போனா ஒரு செல் வந்து முழுசாக பிளவுபட்டு அது வந்து அந்த புது ஸ்ட்ராண்ட் ஒரு சுருளை வந்து வடிவமைக்கும். அப்படி வடிவமைக்கும் போது அதில் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அந்த குரோமோசோம்ஸ் தொகுதியும் வந்து உருவாகிடும். இப்போ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராண்ட். இப்போ இதில் வந்து ஒரிஜினல் ஸ்ட்ராண்டு வந்து இருக்கும். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த செல்லை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரிஜினல் ஸ்ட்ராண்ட் ஆல்ரெடி இருக்கும். அதை தொடர்ந்து வந்து இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய இந்த டாட்டர் செல் அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை க்ரியேட் பண்ணணும். இப்போ அந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகும். இந்த ரெண்டையுமே வந்து ஃபோல்ட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்து இதில் மொத்தம் வந்து 4 விதமான என்சைம்ஸ் இருக்குது. என்னென்ன என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெலிகேஸ், பிரைமேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ், லிகேஸ். இந்த லிகேஸ் அப்படிங்கிறது தான் வந்து என்டையர் இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை வந்து இருக்கக்கூடிய ஃபுல்ஃபில் பண்ணுறது நடுவில் வந்து ஒரு பைண்டிங் ப்ராசஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறது இந்த லிகேஸ் ஒர்க் தான். இப்போ ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை வந்து எப்படி பைண்ட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து ஆல்ரெடி அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சுருளில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடோட அமைப்பு அதில் என்ன இருக்கும்னா சுகர்,
நைட்ரஜன் பேஸில் ஏதாவது ஒன்று அது கூட வந்து ஒரு பாஸ்பேட் தொகுதி சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி பல இது சேர்ந்து ஒரு பாலிநியூக்ளியோடைடு அமைப்பு வந்து ஒரு சுருளில் இருக்கும். அது வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ். இதை வந்து என்னென்னா அதில் வந்து இருக்கக்கூடிய என்சைம் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் இருக்கும். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து என்னென்னா இது வந்து லீடிங் ஸ்ட்ராண்டை வந்து உருவாக்கும். இதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இன்னொரு சுருள் வந்து எதிரில் இருக்கக்கூடிய அந்த சுருள் வந்து என்ன இருக்கும்னா அந்த சுருளில் இருக்கக்கூடிய நடுவில் வந்து அந்த ஹைட்ரஜன் பாண்டு தான் வந்து அந்த பேஸ் பேரை வந்து இணைக்கக்கூடியது வந்து ஹைட்ரஜன் பாண்ட். அந்த ஹைட்ரஜன் பாண்டை வந்து ஹெலிகேஸ் அப்படிங்கிற நொதி அந்த என்சைம் வந்து என்ன பண்ணுவோம்னா பிரிச்சுக்கிட்டே போகும். அப்படி பிரிச்சுக்கிட்டே போகும்போது அது வந்து அன்வைட் ஆகும், இல்லைன்னா அன்சிப் ஆகும். அப்படி அன்வைட் ஆகிட்டு அந்த சுருள் வந்து விலகி போயிட்டே இருக்கும். இப்படி விலகி போகிற அந்த சுருளில் இருக்கக்கூடிய அந்த பேசஸ் மேலே வந்து ஒரு ஆர்என்ஏ பிரைமரி கிரியேட் ஆகும். அந்த ஆர்என்ஏ பிரைமரி கிரியேட் பண்ணுற நொதியோட பேர் வந்து என்னென்னா ப்ரைமேஸ். இந்த ப்ரைமேஸ் தான் வந்து ஒரு ப்ரைமரை வந்து கோட் பண்ணுது. அப்படி கோட் பண்ணக்கூடிய அந்த பூசிட்டே போகும். அதுக்கு அடுத்து வந்து அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற அந்த நொதி வந்து என்னன்னா இப்போ வந்து அது கோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ் மேலே ஒரு கோட் பண்ண ஒரு அடினைன் மேலே இது கோட் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ அது மேலே வந்து இந்த பைண்ட் பண்ணுறதுக்காக இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி வந்து வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன செய்யும்னா இது பைண்ட் ஆகும்போது இன்னும் அதோட எதிர் இணையாக இருக்கக்கூடிய அந்த சுருளில் இருக்கக்கூடிய அடினைனோட பைண்ட் பண்ணணும். அப்போது இது மொத்தம் எத்தனை பைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட் வந்து 3 ஹைட்ரஜன் பாண்ட் கொண்டு இதை வந்து பைண்ட் பண்ணும். அப்படி ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு பேசஸையும் வந்து இது வந்து பைண்ட் பண்ணிக்கிட்டே போகும். இப்படி இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து அடுத்து இதை வந்து ஒட்டி சேமிக்கும். ரெண்டையும் ஒட்டி இணைக்கிற வழியாக பார்க்கும். அப்படி இணைக்கும் போது அடுத்த ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தோம்னா தேர்ட் என்சைமாக இருக்கக்கூடிய அந்த லிகேஸ். இந்த லிகேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்டையர் ப்ராசஸை ஃபோல்ட் பண்ணி இந்த ஸ்டேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது டிஎன்ஏ வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துடும். இதுதான் வந்து டிஎன்ஏ வந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயம். இப்படி தான் வந்து டிஎன்ஏ வந்து க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆகி அதை வந்து ரிப்ளிகேட் ஆகி இந்த முறையில் இந்த 4 என்சைம்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி இதை ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க, இந்த டிஎன்ஏ ஆரிகாமியில் இதை எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து ஈஸியாக புரியும். இந்த மாதிரி இந்த என்சைம்ஸ்லாம் வச்சு இந்த என்சைம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து 3D ஸ்ட்ரக்சரல் டிசைன் மூலமாக 3D டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரல் டிசைன் மூலமாக வந்து ஃபேப்ரிகேட் பண்ணணும். இப்போ ஃபேப்ரிகேட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னா பேஸ் பேஸ் குறிப்பாக அடினைன தைமினோடையும் குவானைன சைட்டோசினோடையும் மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு நடுவில் அந்த ஹைட்ரஜன் பாண்டை வந்து க்ரியேட் பண்ணணும். பைண்டிங் ஒர்க் பண்ணணும். அதுக்காக இந்த ஸ்டேபிள் ஸ்ட்ராண்டையும் ஸ்கஃபோல்டு ஸ்ட்ராண்டையும் வந்து க்ரியேட் பண்ணணும். இதுதான் மெயின் பில்டிங் பிளாக்ஸாக இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ ஆரிகாமியில் பில்டிங் பிளாக்ஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் இருக்க இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ். இந்த 2 தான் இந்த ஸ்டேபிள் ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஸ்மால் ஸ்ட்ராண்டாக இருக்கும். அந்த ஸ்மால் ஸ்ட்ராண்டாக இருக்கிறத வந்து அப்படியே பைண்ட் பண்ணிகிட்டே போகும். பைண்ட் பண்ணும்போது இந்த ஸ்கஃபோல்டு ஸ்ட்ராண்ட் என்னென்னா இது சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ அதாவது எஸ்எஸ்டிஎன்ஏன்னு சொல்லுவோம். இந்த எஸ்எஸ்டிஎன்ஏ வந்து இது ஃபோல்ட் பண்ணணும். ஃபைனலாக ஃபோல்ட் பண்ணணும். இப்படி இந்த ஸ்மாலர் ஸ்ட்ராண்ட்ஸை வந்து பைண்ட் பண்ணி கடைசியாக வந்து இதை ஃபோல்ட் பண்ணால் என்டையர் ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆகும். பைண்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து அந்த 2க்கு நடுவில் வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. இதுதான் ஃபோல்டிங் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்கஃபோல்டு ஸ்ட்ராண்ட் வந்து ஃபோல்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நடுவில் வந்து இந்த லிகேஸ் என்சைம் தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். இப்போது 4 என்சைம்ஸுமே வந்து இந்த ஃபேப்ரிகேஷன் மெத்தடில் வந்து உள்ளே கொண்டு வரது தான். இது வந்து ஃபைனல் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும், அதே நேரத்தில் டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சராகவும் இந்த ஃபேப்ரிகேஷன் மெத்தடில் இதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரது. அடுத்து இதில் வந்து டைனமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்புறம் மாடிஃபிகேஷன் இருக்குது. குறிப்பாக வந்து ப்ரௌனியன் மோஷனுங்கிறது தான் இதில். ஏன் அப்படின்னா இதில் வந்து ப்ரௌனியன் மோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அந்த மாலிகூல்ஸ் அதில் இருக்கக்கூடிய இந்த பாலிமர் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த நேனோ பார்ட்டிகல்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சுருள் வந்து என்னென்னா இது வந்து சூப்பர் காயிலிங் பண்ணணும். இந்த சூப்பர் காயிலிங் அப்படின்னா இதில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சூப்பர் காயிலிங் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. இந்த மேக்ஸிமம் இந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நெகட்டிவ் சூப்பர் காயிலிங் கொண்டதாக தான் இருக்கும். ஏன் அப்படி நெகட்டிவ் சூப்பர் காயிலிங் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு டோப்போ ஐசோமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து செக்ரியேட் ஆகும். இந்த என்சைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது ஃபர்தராக வந்து அந்த இதில் இருக்கக்கூடிய ப்ரௌனியன் மோஷன்ஸ் இதனாலேயே வந்து இந்த
ஐசோமரேஸ் இல்லை டாப்போ ஐசோமரேஸ் வந்து சுரக்குது. இது வந்து இந்த என்சைம் வந்து இதை பாதுகாக்கிறதுக்காக ஹெலிக்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காகவே வந்து இந்த என்சைம்ஸ் வந்து சுரக்குது. அதனால தான் அதிகபட்சமாக இதை வந்து நெகட்டிவ் சூப்பர் காயிலிங் வந்து இருக்கும். இந்த ப்ரௌனியன் மோஷன்ஸ்னால இந்த பிஹெச் ரேஞ்ச் எல்லாம் வந்து பிஹெச் ரேஞ்ச் அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படும். அப்படி அதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை வந்து அந்த பிஹெச் ஃபினாமினா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து 2 ஃபினாமினா இருக்குது. ஒன்று வந்து ஐமோட்டிவ்ஸ், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி குவாட்ரூப்ளெக்ஸஸ். இந்த இதை வந்து இதில் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வரதா இருக்கும். அதே நேரத்தில் இந்த டைனமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஃபேப்ரிகேட் பண்ண இந்த டிஎன்ஏ வந்து ஆரிகாமியை ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 3 விதமான மெஷின்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஆரிகாமி ஃபோல்டிங் மிஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து இருக்கக்கூடியது வந்து மீடியேட்டட் ஸ்ட்ராண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து enzymatic reactions. தேர்ட் ஒன் வந்து பேஸ் ஸ்டாக்கிங். இந்த மாதிரி 3 விதமான ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது டூ ஹோல்ட் மீடியேட்டட் ஸ்ட்ராண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இல்லை ஸ்ட்ராண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ராண்ட் இன்னொன்று வந்து ஸ்கஃபர் ஸ்ட்ராண்ட். இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து உருவாக்கணும். அதே நேரத்தில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா 4 என்சைம்ஸ் இருக்குது. ஹெலிகேஸ், ஹெலிகேஸ், ப்ரைமேஸ், பாலிமரேஸ் அண்ட் லிகேஸ். இது 4மே வந்து ப்ராசஸ் பண்ணால் தான் வந்து இந்த ஸ்ட்ராண்ட் வந்து ஃபோல்ட் ஆகி ப்ராப்பராக வந்து ஃபைனலைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான 4 விதமான ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இது வந்து இந்த ப்ராசஸில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து இது எல்லாமே ப்ராசஸ் பண்ண வந்து பிஹெச்சில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்து அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி க்ரியேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த ஃபேப்ரிகேஷனில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஸோ இதை வந்து அடுத்து வந்து இந்த பயோமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் வந்து என்னென்னலாம் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க, என்னென்ன டிஎன்ஏ ரோபோட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து ஒரு மொத்தம் 4 விதமான ரிசர்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ நேனோ ரோபோட். இந்த டிஎன்ஏ நேனோ ரோபோட் வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து விஸ் இன்ஸ்டியூட், அதாவது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய விஸ் இன்ஸ்டியூட் ரிசர்ச்சர்ஸ் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக இதில் வந்து என்னென்னா அந்த டிஎன்ஏ வந்து ஆக்டாஹெட்ரான் ரேஞ்சில் வந்து ஃபோல்ட் பண்ணிடுவாங்க. ஆக்டாஹெட்ரானை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் மேற்பரப்பில் வந்து அதோட புறப்பரப்பில் வந்து இவங்க அதில் வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து வைரஸ் லேயர் வந்து என்வலப்பாக வந்து க்ரியேட் ஆகும். இதில் சிங்கிள் பைலேயர் பாஸ்போலிபிட் தான் வந்து அதுக்கு மேலே வந்து அந்த ஆக்டாஹெட்ரான் ரேஞ்சுக்கு மேலே வந்து புறப்பரப்பில் வந்து பூச்சா வந்து இவங்க உருவாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் உருவாக்கிட்டு ஒரு எலியில் வந்து இவங்க ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. அந்த எலியை வந்து இந்த மருந்தை வந்து செலுத்துகிறாங்க. இந்த மருந்து எப்படி செலுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ நேனோ ரோபோட்டில் வந்து ஓப்பன் டிஎன்ஏ டியூப் இருக்குது. அந்த ஓப்பன் டிஎன்ஏ டியூப்பில் வந்து அந்த ட்ரக்கை வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. மருந்தை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஓரத்தை வந்து டிஎன்ஏ ஆப்டமர் அப்படிங்கிறதையும் வச்சு மேட்ச் பண்ணிட்டு இதை வந்து ப்ளட் ஸ்ட்ரீம் வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்படி ப்ளட் ஸ்ட்ரீமில் வந்து இதை வந்து செலுத்தும் பட்சத்தில் அது பாதிக்கப்பட்ட அந்த ப்ரோட்டீன், அதுக்கு எந்த ப்ரோட்டீனால் இந்த பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு அந்த ப்ரோட்டீன் பக்கத்தில் போய்ட்டு அந்த ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அந்த டிஎன்ஏ ஆப்டமர் வந்து உடைஞ்சு அந்த ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணி அதில் வந்து அந்த மருந்தை வந்து செலுத்தும். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட் ரிசர்ச். அடுத்து வந்து டிஎன்ஏ வெஹிக்கிள், அதாவது ட்ரக் வெஹிக்கிள் அப்படிங்கிற டோக்ஸோரூபிசின். இந்த டோக்ஸோரூபிசின் என்ன அப்படின்னா ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக். இதை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் சென்டர் ஃபார் நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் பெய்ஜிங் அண்ட் அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இவங்க இந்த ரிசர்ச்சர்ஸ் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டாக்ஸோரூபிசின் அப்படிங்கிறது ஹியூமன் பிரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடினோகார்னிசோமா, இது வந்து பிரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடினோகார்னிசோமா அப்படிங்கிற ஒரு கேன்சர் செல்லில் இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போது இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த சைட்டோடாக்சிசிட்டி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸோரூபிசின் வந்து ரெசிஸ்டிங் செல்ஸ், அந்த செல்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இந்த டியூமர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, டியூமரோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் இதோட வேலை. இது குறிப்பாக டியூமரோடைய அளவை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு. அடுத்து தேர்ட் ஒன் ரிசர்ச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை தொடர்ந்து வந்து அடுத்து வந்து இருக்கக்கூடிய ஆராய்ச்சி வந்து இந்த மசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து பி செல்ஸில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பி செல்ஸை ரிசர்ச் பண்ணுறதுக்காக இவங்களோட டெடாலஸ்
அல்காரிதம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. டெடாலஸ் அல்காரிதம் அப்படின்னா இது வந்து என்னென்னா டிஎன்ஏ ஆரிகாமி சீக்வயன்ஸ் டிசைன் அல்காரிதம் ஃபார் யூசர் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிற ஒரு அல்காரிதம் வந்து பாத்தேஸ் லேபில் 2016 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கோட்டிங் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் ஆன்டிஜென்ஸை வந்து இந்த டிஎன்ஏ பார்ட்டிக்கலில் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் வந்து கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இப்படி கிரியேட் பண்ண இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு வயசில் வந்து இதை செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய பி செல்ஸில் வந்து என்னென்னா ஆப்டிமல் ஃபீச்சர்ஸ்க்கு ஆப்டிமல் ஜியாமெட்ரிஸ் அந்த பி செல்ஸ் இருக்கக்கூடிய ஆப்டிமல் ஜியாமெட்ரிஸ் அப்போது அதில் இருக்கக்கூடிய இந்த ஹெச்ஐவி ஆன்டிஜென்ஸ் அதை ரிப்ளேஸ் பண்ணணும். அதை எது மூலமாக ரிப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SARS-CoV-2 அப்படிங்கிறத மூலமாக வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு அந்த பி செல்ஸை இருக்கக்கூடிய அந்த டியூமர்ஸ்லாம் வந்து ஒரு ரெடியூஸ் பண்ணுறது தான் இதோடைய மோட்டோ. ஸோ அடுத்து இவங்களை தொடர்ந்து 4th ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நேனோ போட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு PTE அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்டு டி செல்ஸ் எங்கேஜர் அப்படிங்கிற ஒரு நேனோ போட்டை உருவாக்குறாங்க. இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச் அப்புறம் LMU மூனிச் அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் தான் இதை வந்து வடிவமைக்கிறாங்க. இதை வந்து ஒரு டி செல்ஸில் இருக்கக்கூடிய டியூமர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போது அந்த டார்கெட்டட் டி செல்ஸ் வந்து அது இருக்கும். அதோட இந்த PTE அதாவது ப்ரோக்ராம்டு டி செல்ஸ் எங்கேஜஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் எப்படி வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தா இது வந்து டிஎன்ஏ மேலே பூச்சில் வந்து இந்த டி செல்ஸை வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆன்டிஜென்ஸ்லாம் வந்து அது மேலே பூச்சாக க்ரியேட் ஆகும். அப்படி க்ரியேட் ஆகக்கூடிய ஆன்டிஜென்ஸை வந்து இவங்க எப்படி பைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த நேனோ போட் இருக்கும்ல இந்த நேனோ போட்டை ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டார்கெட்டட் யூசர் டிஃபைன்ட் அந்த டார்கெட்டட் செல் கூட பைண்ட் பண்ணுவாங்க. இந்த கோட் பண்ண டி செல்லை பைண்ட் பண்ணணும். இப்போ பைண்ட் பண்ணும்போது எந்த செல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த செல்லை வந்து இது போய் பைண்ட் ஆகிட்டு என்னென்னா அந்த 24 மணி நேரத்தில் இது அந்த டியூமர் செல்லை அழிக்கக்கூடிய தன்மையில் இவங்க இன்விட்ரோ டெஸ்டிங் மூலமாக இதை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பயோமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்ம நேனோ டெக்னாலஜி மூலமாக இந்த நேனோ போர்ட்ஸை என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த டிஎன்ஏ ஆரிகாமி அப்படிங்கிறது டிஎன்ஏ ஆரிகாமி நேனோ ஸ்ட்ரக்சர்ஸை மல்டிமெரிக்கா டிஎன்ஏ டிஎன்ஏ நேனோ ஸ்ட்ரக்சர்ஸாக இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். ஹார்வர்ட் இப்போ வந்து அதை தொடர்ந்து வந்து ஐநாவோ அண்ட் சிடிஎன்ஏ சென்டர். இந்த ஐநாவோ அண்ட் சிடிஎன்ஏ சென்டர் வந்து குறிப்பாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. இவங்க வந்து என்ன உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்விட்சர்ஸ் 3D டிஎன்ஏ பாக்ஸ் ஆரிகாமி ஸ்ட்ரக்சர் அதை வந்து உருவாக்குறாங்க. இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்ல இந்த டிஎன்ஏ நேனோ ரோபோட். இந்த டிஎன்ஏ நேனோ ரோபோட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ ஆப்டமர் அந்த குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த ப்ரோட்டீன் ரீச் பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை ரீச் பண்ணி அதில் வந்து ட்ரக்கை ரிலீஸ் பண்ணி குணப்படுத்தும். இப்போது தேவையான இடத்துல வந்து அந்த ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணதையும் சடனாக வந்து அந்த போதும் அப்படின்னா அந்த ட்ரக் போதும் அப்படின்னா அந்த திரும்ப வந்து அந்த ஆப்டமர் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பை தான் வந்து இவங்க ஸ்மால் ஸ்விட்ச் அப்படிங்கிற மூலமாக வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து தேவைப்படும் இடத்துல ட்ரக் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இவங்க இந்த நேனோ ரோபோட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க டிசைன் பண்ணுறது மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் டெலிவரி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எங்கே வந்து ட்ரக்கை ரிலீஸ் பண்ணணும், ஸோ ரிலீஸ் பண்ண போதுமான ஸ்டேஜ் வந்து ரேஷியோவில் மட்டும் வந்து ட்ரக்கை ரிலீஸ் பண்ணால் போதும், அதுக்கு மேலே ட்ரக்கை ரிலீஸ் பண்ண வேண்டியதில்லை. அப்போ அந்த ட்ரக் டெலிவரியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் சென்சிங் பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடத்த ரீச் ஆனால் மட்டும் அந்த ட்ரக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து சென்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். செல் வந்து சிக்னலிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ். அதே நேரத்தில் சிங்கிள் மாலிகூல்ஸை கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாலிகூல்ஸை வந்து கம்ப்யூட்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே இதில் செய்ய முடியும். ஸோ இவங்களை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நேனோ ரோபோட்ஸ் வந்து அடுத்து வந்து டிஎன்ஏ ஆரிகாமி. ஸோ இந்த டிஎன்ஏ ஆரிகாமி பொறுத்த வரைக்கும் விஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து
ஒரு ஃபர்தராக அடுத்த ஒரு ரிசர்ச் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல் மூலமாக வந்து இதை வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக அந்த மெட்டீரியல் வந்து பைண்டாக இருக்கா கப்பலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸ்லாம். ஸோ அடுத்து வந்து ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பேஸ் ஸ்டேக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அந்த பேஸ் ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது இந்த பேஸ் பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கொயாக்சிக்கல் ஸ்டேக்கிங், அந்த கொயாக்சிக்கல் ஸ்டேக்கிங்கை வந்து அதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ அது ப்ராப்பராக இருக்கா இல்லையா, அப்போது இன்கேஸ் அது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அதை வந்து சரி செய்கிறதுக்கு சீராகிறதுக்கு என்னென்ன வேலை, அப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஒரு மைக்ரோஸ்கோப்பியை வந்து உருவாக்கணும். அப்படி இவங்க உருவாக்குற மைக்ரோஸ்கோப்பி வந்து டிஎன்ஏ பெயிண்ட் பேஸ்டு சூப்பர் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப்பி இதுதான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா ஹெலிகல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மல்டிமெரிக் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணி இயங்குற மாதிரியான வடிவமைப்பை தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்களை தொடர்ந்து வந்து இவங்க இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தது வந்து டிஎன்ஏ ஆரிகாமி, அதாவது டிஎன்ஏவை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபோல்டிங் டெக்னிக் உருவாக்குறது. ஸோ இதுங்களுக்கு அடுத்து வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஸ்லோவேனியாவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ரிசர்ச்சர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ப்ரோட்டீனை வந்து ஃபோல்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ப்ரோட்டீன் தானே ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டதாக இருக்கும். அப்போ டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை வந்து ஃபோல்ட் பண்ணால் ஸோ ப்ராப்பராக அந்த ப்ரோட்டீனில் தானே வந்து ட்ரக்கை ரிலீஸ் பண்ணணும். அந்த ப்ரோட்டீனே ஃபோல்ட் பண்ணி இது பண்ணிட்டா அந்த ஈஸியாக வந்து அந்த ட்ரக் ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரிசர்ச் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்ஏ ஆரிகாமி அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம். அந்த டிஎன்ஏ ஆரிகாமியை வந்து இந்த ப்ராசஸ் வந்து 3 விதமான மைக்ரோஸ்கோபிக் ப்ராசஸ் வந்து இது பண்ணுவாங்க. இந்த குறிப்பாக அதோட ஃபேப்ரிகேட் பண்ணுறதுல வந்து என்னென்னா, இந்த ஸ்டேபிள் ஸ்ட்ராண்டையும் ஸ்கஃபோல்டு ஸ்ட்ராண்டையும் பஃபர் சொல்யூஷன் பேஸ் பண்ணி தான் பஃபர் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இதில் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CADNANO அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து ஈஸியாக எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கிற ரேஞ்சில் தான் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கும். இது மூலமாக ஸ்ட்ராண்ட்ஸை வந்து உருவாக்க முடியும். அதாவது டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்டுக்கு தேவையான ஸ்டேபிள் அண்ட் ஸ்கஃபோல்டு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இந்த 2 பில்டிங் பிளாக்ஸை வந்து உருவாக்கிக்க முடியும். ஸோ ஃபர்தராக இது வந்து ஒரு 3 விதமான இது கப்பல் ஆயிடுச்சா இல்லையா, மெல்ஜ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி, அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பி, அடுத்து ஃப்ளோரசன்ட் மைக்ரோஸ்கோப்பி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணலாம். அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல் கூட இது வந்து கப்பல் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஏ அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், டிஎன்ஏ ஆரிகாமி அப்படின்னா என்ன, இந்த ஆரிகாமி டெக்னிக் குறிப்பாக இந்த டிஎன்ஏ ஃபோல்டிங் டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதை டிஎன்ஏ நேனோ ரோபோட் அதாவது டிஎன்ஏ ரோபோட் செய்கிறதுக்காக. இந்த டிஎன்ஏ ரோபோட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரக் டெலிவரி சென்சிங் பண்ணுறதுக்காகவும், ஸோ செல் சிக்னலிங் பண்ணுறதுக்காக, அடுத்து ஸோ ப்ராப்பராக அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரக் டெலிவரி மூலமாக அந்த செல்ஸை வந்து அஃபெக்டட் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக இந்த டிஎன்ஏ நேனோ ரோபோட் வந்து பயன்படுத்தப்படுது. இது இன்னுமே ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் 4 விதமான ரிசர்ச் வந்து நம்ம இன்றைக்கி இந்த பயோமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஒன்று டிஎன்ஏ நேனோ ரோபோட், அது டிஎன்ஏ ஓப்பன் டியூப் கொண்டதாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆப்ரேஷன்ஸ் என்ன டிசீஸ்க்கு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து லுக்குமியா லிம்போமா அப்படிங்கிற 2 டிசீஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு இது வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது தொடர்ந்து தான் வந்து கேன்சருக்கான ஆன்டி கேன்சர் ட்ரக் வெஹிக்கிளாக டோக்ஸோரூபிசின் வந்து கண்டுபிடிச்சது. ஸோ இதுக்கு அடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பி செல்ஸ் அதில் SARS-CoV-2 அப்படிங்கிறத ரிப்ளேஸ் பண்ணுறாங்க HIV ஆன்டிஜனுக்கு பதிலாக. ஸோ 4th ஒன்றா வந்து ரிசர்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, T செல்ஸ் அதாவது டியூமர் செல்ஸை வந்து அழிக்கும் விதமாக கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு நாள் இதை செலுத்தின ஒரு நாளில் வந்து இந்த டியூமர் செல்ஸ் வந்து அழிக்கப்பட்டிருக்கு இன்விட்ரோ டெஸ்டிங் மூலமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த எல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு டாபிக் பற்றி
அடுத்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சைனிங் ஆஃப் சௌமியா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.